ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இந்த சண்டே வெனஸ்டேயும் தொடர்ந்து மார்க்கெட் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம மார்க்கெட் போன வாரம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஏறிட்டு இருந்த மார்க்கெட் லாஸ்ட் நாளில் மறுபடியும் ஒரு 200 பாயிண்ட் டவுனாக போயிடுச்சு. ஸோ அது நடுப்புற பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்தியாவில் ஒரு போர் பதற்றம் மாதிரி வேற நடந்துட்டு இருக்கு இந்த காஷ்மீர் அட்டாக்னால. ஸோ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பேசலாம். வேகர் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த காஷ்மீர்ல நடந்த அந்த பஹல்காம் அட்டாக்கு ஒரு ஒரு அஞ்சலி தான் சார் சொல்லணும். ஏன்னா அது வந்து ரொம்ப நினைச்சு பார்க்க கூட முடியாத ஒரு டூரிஸ்ட் மேல நடந்த ஒரு அட்டாக்கு. ஏன்னா நான் போன வருஷம் வந்து அங்க போயிட்டு வந்தேன். ஸோ அதே ஏப்ரல்ல இந்த இது நடந்திருக்கு அப்படின்னும் பொழுது அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இதனால கூட இப்போ காஷ்மீர் அட்டாக்னால மார்க்கெட் வந்து இப்போ லாஸ்ட் டே வந்து இறங்கிருச்சு அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் பார்த்தேன். அதனால மார்க்கெட் வந்து அந்த லாஸ்ட் டே இறங்கியிருக்கா என்ன அப்படின்றத சொல்லுங்க சார். ஒன்று நம்ம வந்து ஆக்சுவலா யார் யார் இருந்து போயிருக்காங்களோ, இருந்து போல அவங்கள வந்து சாவடிச்சிருக்காங்க இந்த தீவிரவாதிங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 1 minute சைலண்ட் ப்ரேயர் வந்து கண்டிப்பாக எல்லாரும் வந்து வீட்டில் அட்லீஸ்ட் ஒரு வாட்டி பண்ணணும். ஸோ சேட் திங் என்னன்னா ஆர்டிகல் 370 ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து காஷ்மீர் பேசிக்காக ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து க்ரோத் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக க்ரோத் ஆகிட்டு இருந்தது. டூரிஸ்ட் எல்லாம் நிறையா வந்து போயிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க நீங்களும் போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போன வாரம் போயிட்டு வந்தாங்க. இந்த 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 என்ன சொல்றது தீவிரவாதிங்க வரத்துக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் போயிட்டு வந்தாங்க அவங்க. ஸோ க்ரோத் வந்து கன்சிஸ்டண்டாக இருந்திருக்கு. ஸோ இவ்வளோ டூரிஸ்ட் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிற லோக்கல் மக்களுக்கு வந்து வியாபாரம் பிஸ்னஸ் எல்லாமே வந்து நல்லா போயிட்டு இருந்தது. நேற்று தான் வந்து நீங்கள் சில மீம் எல்லாம் பார்த்து மீம் இல்லை ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஃப்ளைட்டோட உள்ள இருக்கிற சீட்டில் வந்து ஒரு 2 பேர் தான் உட்காந்துருக்காங்க ஃப்ளைட்டுக்கு. எந்த ஃப்ளைட் வந்து எப்பயுமே ஹவுஸ்ஃபுல்லாக போகுமோ ஃபுல் ஃப்ளைட் போகுமோ அதில் வந்து வேற ஒரு 2-3 பேர். ஸோ அப்படியே பிஸ்னஸ் ஓவர் நைட் வந்து டவுன் ஆயிடுச்சு ஃபுல்லாகவே. ரைட். ஸோ இது வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி வந்து பண்ணால் அன்அக்செப்டபிள். என்னன்னா மனுஷங்களே இல்லை இந்த தீவிரவாதிங்க. ஸோ ஆக்ஷன் கண்டிப்பாக எடுத்தாகணும். அண்ட் என்னன்னா சில லோக்கல்ஸ் எல்லாம் அதில் இன்வால்வ்டு அதுவும் சொல்கிறாங்க. சில பேர் வந்து பார்டர்லேருந்து அந்த சைடில் வரவங்கள தீவிரவாதிகள் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே. அண்ட் நீங்கள் வந்து சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா நம்ம மக்களே வந்து பாதி பேர் வந்து இதை வந்து ஏதோ ஒயிட் வாஷ் பண்ணுற மாதிரி. ஸோ என்ன காஷ்மீரில் வந்து 1992 எல்லாம் காஷ்மீர் ஃபைல்ஸ் தப்புன்னு சொன்னாங்களோ அது வந்து லைவாக வந்து இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தாச்சு ஆக்சுவலாக. ஸோ இதுதான் வந்து அப்ரூவ் ஆயிருக்கு. எனிவே ஸோ இதனால வந்து பார்டரில் வந்து டென்ஷன்ஸ் கண்டிப்பாக இந்தியா கூட ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்கு. பாகிஸ்தான் அவங்க சைட்லேயும் வந்து ஆக்ஷன் எடுத்த மாதிரி காமிக்கணும்னு சொல்லி சில ஆக்ஷன் எல்லாம் எடுத்திருக்காங்க. அதில் வந்து நம்ம வந்து பெருசாக பாதிப்பு எங்கேயுமே இல்லை. இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பாதிப்பு எதுவுமே இல்லை. ஒரே ஒரு செக்டர் வந்து இதுல வந்து பாதிக்கப்படுற செக்டர் வந்து மெயின்லி ஏவியேஷன். ஸோ என்னன்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் போறீங்கன்னா எல்லாமே வந்து ஃபிளைட் வந்து பாகிஸ்தான் மேல இருந்து பறக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து பாகிஸ்தான் வந்து இந்தியன் ஃபிளைட்ஸ்க்கு வந்து பர்மிஷன் வந்து வித்ட்ரா பண்ணியாச்சு. ஸோ நேற்று கூட ஒரு குரூப் எனக்கு தெரிஞ்ச குரூப் வந்து இங்கே போனாங்க அசர்பைஜான். நானும் கொஞ்சம் நாள் முன்னாடி போனேன். ஸோ அந்த ஃப்ளைட் வந்து டெல்லியிலேருந்து பாகிஸ்தான் மேலே இருந்தால் அது வந்து அசர்பைஜான் போகும். ஸோ அந்த மாதிரி வித்ட்ரா பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இப்போ பாகிஸ்தான் வந்து நீங்கள் சுற்றி போகணும். கரெக்டாக அதுக்கு மேலே பறக்க முடியாது. ஸோ சுற்றிட்டு அந்த மாதிரி போகும்போது என்ன ஆக போகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ட்ராவல் டிஸ்டன்ஸ் டைம் வந்து 1.5 மணி நேரம் வந்து ஏறிடும். ஃபர்ஸ்ட் 1.5 hours உங்கள் ட்ராவலிங் டைம் ஏறுது. ரெண்டாவது ட்ராவலிங் டைம் ஏறுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபியூல் காஸ்ட் வந்து ஏறும். ரைட்டா? ஸோ என்ன அந்த செக்டரில் போகிற ஃப்ளைட் எல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் ஹைக் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். ரைட்டா? ஸோ அது ஏவியேஷனுக்கு வந்து ஒரு பாதிப்பு. ஸோ ஓவரால் வந்து எப்பயுமே வந்து ஏதோ என்னென்னா ஒரு வார் மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலே மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ரியாக்ட் பண்ணோம். அதுதான் நம்ம மார்க்கெட் வந்து ஃப்ரைடே வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஓகே. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து வேர்ல்டு மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா டோஜோன்ஸ் நல்லா இருந்தது. யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகிருந்தது. ஜப்பான் நல்லா பண்ணிட்டு இருந்தது. ஸோ எல்லா மார்க்கெட்டும் நல்லா பண்ணும்போது இந்தியா மார்க்கெட் எதுக்கு இருந்ததுன்னா இந்த மாதிரி ஏதாவது வந்து இந்த டென்ஷன் வந்து இன்னும் எஸ்கலேட் ஆகுமான்னு சொல்லி. அண்ட் கண்டிப்பாக இந்த டைம் வந்து எஸ்கலேட் ஆகும். அதான் நானும் நினைக்கிறேன். ஆனால் சொன்ன மாதிரி இந்தியாவுக்கு வந்து பெரிய பாதிப்பெல்லாம் எதுவுமே வரப்போகுது இல்லை. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து
நோட் பண்ணீங்கன்னா எல்லா இஸ்லாமிக் நேஷன்ஸ் கூட வந்து இந்தியா வந்து இந்த டைம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய அட்டாக், இது டூரிஸ்ட் மேல, அதுவும் வந்து டூரிஸ்ட வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஸோ எல்லா நாடும் வந்து இந்தியா கூட தான் நிற்கிறாங்க, அது ஒன்று. ரெண்டாவது, பாகிஸ்தான் வந்து இதில் வந்து ரொம்ப பெருசாக வந்து தாங்காது. இன்ஃபேக்ட் கராச்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ட்ரேடிங் ஸ்டாப் ஹால்ட் பண்ணாங்க. ஃப்ரைடே வந்து ட்ரேடிங்கை நிப்பாட்டினாங்க. ஓகே, மார்க்கெட்டு 2% 3% கிராஷ் ஆன அப்புறம் ட்ரேடிங்கை நிப்பாட்டினாங்க. பிளஸ் கராச்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட வெப்சைட்டே வந்து கிராஷ் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து இவ்வளோ டென்ஷன். ஸோ ஈஸ்ட்ல வந்து இந்தியாவோட சண்டை போடுவாங்கன்னு நினைக்கிறாங்க அவங்க. ஆனா வெஸ்ட்ல இப்போ என்ன ஆயிட்டு இருக்குன்னா, பாகிஸ்தான்ல வந்து ஒரு லிபரேஷன் ஆர்மின்னு ஒன்று இருக்கு. சாரி, பாகிஸ்தான்ல, ஆப்கானிஸ்தான்ல அவங்க வந்து அட்டாக் வரைக்கும் ஒரு இடம் ஏடிடிஓ சிகே நினைக்கிறேன்னா, அட்டாக் வரைக்கும் வந்து பாகிஸ்தானை வந்து நாங்க தனியா பிரிக்கணும்னு சொல்லி அவங்க வெஸ்ட்ல அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க பாகிஸ்தானை. ஓகே, பிளஸ் நீங்க நோட் பண்ணீங்கன்னா பலூச்சிஸ்தான் சொல்லி ஒரு ஏரியா இருக்கு. அங்கே வந்து ஆல்ரெடி ஃப்ரீடம், பாகிஸ்தான்ல இருந்து ஃப்ரீடம் வேணும்னு சொல்லி தனி நாடு வந்து அவங்க கிரியேட் பண்ணணும்னு இருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் வந்து மூணு பாட்டை வந்து பிரிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்து இன்னைக்கு இருக்கு. ஓகே, சரி, அது ஆவதோ இல்லையோ, அது வந்து நான் பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட் இல்லை அதுல. ஆனா என்ன சொல்றேன்னா, இத்தனை டென்ஷன் எல்லா சைட்லயும் இருக்கும்போது பாகிஸ்தான் வந்து இந்தியாவோட ஃபுல் ஃபிளெஜ்டு வார் பண்ணிடுமா, அந்த அந்த பயம் எல்லாம் நம்மளுக்கு வந்து இல்லை. சிம்பிள். ஸோ மார்க்கெட் வந்து அதுக்காக ஏதாவது ஒரு பெரிய ரியாக்ஷன் கொடுத்தா நீங்க வந்து அதை வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து பாகிஸ்தானோட கூட நிற்கிற வந்து வெறும் சைனா, அவங்க தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. பாக்கி யாரும் வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி இல்லை. பிளஸ் இன்னைக்கு டேட்ல வந்து ஃபுல் ஃபிளெஜ் வார்க்கு பதிலாக வந்து டிப்ளமேட்டிக் டென்ஷன்ஸ் தான் நிறைய வந்து டிப்ளமேட்டிக் வார் தான் நிறைய ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி இதெல்லாம் பேசுறாங்கல்ல. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக பாகிஸ்தானை டைரக்டா பாதிக்கும். ஸோ நீங்க வந்து போய் ஒருத்தரை வந்து குத்தணும்னு அவசியம் இல்லை. நீங்க வந்து அவங்கள வீக் ஆக்கிட்டாலே அது வந்து நல்ல ஒரு வாரமா இருக்கலாம். ஸோ இதுதான் சுச்சுவேஷன் இன்னைக்கு மார்க்கெட்ல. ஆனா ஓவரால் வந்து மார்க்கெட் நல்லா இருக்கு. நான் வந்து போன வாரம் கூட நம்ம போன ஷோ பண்ணும்போது கூட நான் வந்து சொன்னேன், தட் இஸ் மார்க்கெட் வந்து நல்லா இருக்கு, ரிகவரி கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. அண்ட் ரிகவரி தான் ஆயிருக்கு அதுக்கப்புறமாவும். ரைட்டா? ஃப்ரைடே வந்து ஒரு ஒன் ஆஃப் ஈவெண்ட். ஏன்னா வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே நல்லா இருக்கும்போது இந்தியா மட்டும் கீழே போயிருக்கு. அது வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன், ரீஜனல் டென்ஷன், ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்னால. ரைட்டா? ஸோ இதை வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்னால மார்க்கெட் உழுது அதுக்காக வந்து கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கக்கூடாது, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. கவர்மெண்ட் கண்டிப்பா ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும். இந்த டைம் வந்து எல்லாரும் வந்து ஒரு கோவத்துல கண்டிப்பா இருக்காங்க. ஏன்னா ஒரு நாடு வந்து ஆர்மி அட்டாக் பண்ணா அது வந்து வேற விஷயம், அதுவும் தப்பு தான். அதை வந்து நான் சரின்னு சொல்லல, அதுவும் தப்பு தான். ஆனா சிவிலியன்ஸ் அட்டாக் பண்றது வந்து அதோட விஷயத்துல அவங்க வந்து ஒரு ஜெனரலா ஒரு அதுவும் இவ்வளவு ஃபேமஸான டூரிஸ்ட் இதுல வந்து இப்படி வந்து சுடுவாங்கன்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கல்ல. எல்லாருமே ஒரு அவங்க வந்து இவங்க வந்து ஆமா இவங்க வந்து வீக் ஆயிட்டாங்க. பாகிஸ்தான் 370 அப்புறம் வந்து எதுவுமே ஆகாதுன்னு நினைச்சாங்க. க்ரோத் பார்த்த அப்புறம் அந்த க்ரோத்தை வந்து எப்படி க்ரோத்தை வந்து ஸ்டாப் பண்றது, ஸோ தட் மக்கள் வந்து திருப்பி ரோட்டுக்கு வந்துடணும், அந்த மாதிரி தானே யோசிக்கிறாங்க. ஸோ இது வந்து இல்லை, கொஞ்ச நாள் எல்லாம் சரியாயிடும். அண்ட் பிளஸ் கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா ஆக்ஷன் வந்து எடுக்கும். ஸோ ஓவரால் வந்து நீங்க வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. 72,000 வரைக்கும் போன வாட்டி கூட ஷோ பண்ணும்போது தான் சொன்னேன், மார்க்கெட் ரிகவரி ஆகிற மாதிரி தான் இருக்கு. அண்ட் பேங்கிங், ஃபைனான்சியல் சர்வீசஸ், ஃபண்டு நான் இந்த சென்ஸ் அந்த செக்டர் எனக்கு வந்து இருக்கிறதுலே பிடிச்ச செக்டர்னு சொன்னேன். அந்த ஒரு செக்டர் தான் திருப்பி ப்ரீவியஸ் ஹையோட எங்க மார்க்கெட் உள்ள ஸ்டார்ட் பண்ணிச்சோ அந்த உச்சத்தை வந்து திருப்பி கிராஸ் பண்ணிருக்கு. அந்த ஒரே ஒரு செக்டர் தான். மற்ற செக்டர் எல்லாம் இன்னும் பண்ணல. ஆனா ஓவரால் வந்து எல்லா செக்டரும் வந்து அப் ட்ரெண்ட்ல வந்து கண்டிப்பா இருக்கு. ஸோ இந்த சமயத்துல நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, கண்டிப்பா நீங்க வந்து உங்களோட அட்வைசர் கிட்ட பேசி, இன்னைக்கு வந்து பேங்கிங் ஃபைனான்சியல்ல நீங்க வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா போடலாமா, நான் வந்து சொல்ல மாட்டேன், அது வந்து அவசியம் இல்லை போடணும்னு. ஆனா ரிகவரி ஆகாத செக்டர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்கு. ஸோ நீங்க வந்து அட்வைசர் கிட்ட ஹெல்ப் எடுத்துட்டு கண்டிப்பா நீங்க வந்து முதலீடு செய்யணும். ஓகே சார். இப்போ ரிசல்ட்டும் வந்துட்டு இருக்குல்ல சார், அதோட இது எப்படி இருக்கு சார்? ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து ஓகே சுமாரான ரிசல்ட் தான். ரொம்ப நல்லாவும் இல்லை, ஒரு என்னன்னா ஒரு ரொம்ப பேடான ரிசல்ட் அந்த மாதிரி சிச்சுவேஷன் கூட இல்லை. என்ன எக்ஸ்பெக்டடோ ஓரளவுக்கு அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு ரிசல்ட்ஸ் எல்லாமே. நீங்க ஐடி செக்டர் பார்த்தாலும் சரி, பேங்கிங் செக்டர் பார்த்தாலும் சரி, சிலது வந்து ஓகே வருது, சிலது வந்து கொஞ்சம் சுமாரா வருது, அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ ரிசல்ட்ஸ் வந்து ஓகே ரிசல்ட்ஸ் தான் எல்லாமே ஓவரால். ஸோ மேஜர் கம்பெனிஸ், லார்ஜ் கேப் கம்பெனிஸ் ரிசல்ட்ஸ் வந்து ஆல்ரெடி காமிச்சாச்சு.
அண்ட் அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து ஆஸ் பர் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லலாம். ஓகே, பெருசா வந்து பாசிட்டிவ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த டாரிஃப் வார் இதெல்லாம் வந்து இன்னும் முடியல. அது முடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் கண்டிப்பா டைம் எடுக்கும். ரொம்ப நாள் வந்து இது தாங்காது. நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ரொம்ப நாள் தாங்காது, ஆனா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ரைட்டா? உடனே அட்லீஸ்ட் ஒரு 2-3 months எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது மார்க்கெட் வந்து ஒரே ஷார்ட்ல வந்து மேலே போற மாதிரி இருக்காது. ஏன்னா அதுதான் சொன்னேன், இன்னைக்கு வந்து அட்வைசரோட ஹெல்ப் வந்து கண்டிப்பா தேவைப்படும். லாஸ்ட் டைம் நம்ம வந்து 72,000 பக்கம் சென்செக்ஸ் இருக்கும்போது நான் என்ன சொன்னேன்னா, நீங்க வந்து கண்ண மூடி வாங்கலாம். ரைட்டா? அந்த டைம் நீங்க வந்து அட்வைசரோட ஹெல்ப் எடுக்கிறீங்களோ இல்லையோ, எந்த செக்டர்ல போட்டாலும் ஏதாவது சம்பாதிச்சு தான் வெளியே வருவீங்க. அவ்வளோ லோவா இருந்தது எல்லாமே. ரைட்டா? இன்னைக்கு ரேட்ல வந்து இவ்வளோ கொஞ்சம் ஏறின அப்புறம், ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 79,000 வரைக்கும் வந்தாச்சு. 86ல இவ்வளோ ஸ்டார்ட் பண்ணோம். அப்ராக்சிமேட்லி 72 வரைக்கும் வந்தோம். இன்னைக்கு வந்து 79ல இருக்கும். ஸோ மிடில் இருக்கும். ஆல்மோஸ்ட் 40% ரிகவரி காமிச்சாச்சு இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ 40% ரிகவரி ஆன அப்புறம் இங்கேருந்து வந்து நீங்க கண்ணு மூடி எல்லா செக்டரும் வாங்கலாம் அந்த மாதிரி வந்து கண்டிப்பா சொல்ல முடியாது. ரைட்டா? ஸோ அதுக்காக தான் கண்டிப்பா ஹெல்ப் எடுங்கன்னு சொல்றது. ஓகே சார். இப்போவும் நீங்க வந்து பாசிட்டிவ் செக்டார்ஸ், நான் இப்போ கூட இதில் முதலீடு பண்ணுவேன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு 2-3 செக்டாரில் தான் சொல்லுவீங்க. ஃபார்மா, அதுக்கப்புறம் வந்து பேங்கிங், இந்த மாதிரி சில செக்டார்ஸ்லாம் சொல்லுவீங்க. இப்போவும் அதில் தான் இருக்கீங்களா சார்? கண்டிப்பா அந்த செக்டர்ஸ் எல்லாம் இப்போ கூட நல்லா தான் இருக்கு. ஆனா நான் சொன்ன மாதிரி இப்போ ரொம்ப ரொம்ப ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா வாங்கணும். நான் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் வந்து ஷோல பேச முடியாது. ஆனா பேங்கிங் அண்ட் ஃபைனான்சியல் சர்வீசஸ்லயும் நீங்க வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் எடுத்தீங்கன்னா இப்போ கூட உங்களுக்கு 20-25% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு. மேனுஃபேக்சரிங்லயும் இருக்கு, ஃபார்மாலையும் இருக்கு. ஓகே, ஸோ ஃபார்மா வந்து கீழே போயிட்டு இருந்தது. என்னன்னா அதுவும் வந்து ட்ரம்ப் மேனுஃபேக்சரிங் இந்தியா யூஎஸ்ல தான் பண்ணும் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அதுக்காக ஃபார்மால கூட கரெக்ஷன் பார்த்தோம். ஓரளவுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில ஃபார்மா கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாம் வரும்போது ஓகே அதுவும் சுமாராக தான் இருந்தது. ஓகே, ஸோ எல்லா செக்டர்ல வந்து இப்போ நீங்க வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் இருக்கணும். முதல்ல நான் லாஸ்ட் டைம் சொல்லும் போது நீங்க கண்ணு மூடி இந்த செக்டர்ல முதலீடு செய்யுங்கன்னு சொன்னேன். ஓகே, அண்ட் அந்த சொன்ன மாதிரி நீங்க வந்து ஒரு பேங்கிங் இண்டெக்ஸ்லேயே போட்டிருந்தா இன்னைக்கு பேங்க் எக்ஸ் வந்து ஆல் டைம் ஹைல திருப்பி போயாச்சு. ரைட்டா? ஸோ நீங்க வந்து சம்பாதிச்சிருப்பீங்க. ஆனா இன்வென்ட் வந்து பேங்கிங் இண்டெக்ஸ் கண்ண மூடி வாங்க மாட்டீங்க. பேங்கிங் இண்டெக்ஸ்க்குள்ள வந்து சில கம்பெனிஸ் வந்து நீங்க வாங்கணும். ஸோ அந்த ஹோம்ஒர்க் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா நீங்க வந்து பண்ணி ஆகணும். ஸோ பேங்கிங் ஃபைனான்சியல் சர்வீசஸ் பிடிக்குது எனக்கு. இப்போ கூட எனக்கு பிடிச்ச செக்டர் இன்னைக்கு கூட ஃபார்மால வந்து நிறைய ஸ்டாக்ஸ் பிடிக்குது. ஓகே, சில ஹோல்டிங் கம்பெனிஸ் எனக்கு பிடிக்குது. ஹோல்டிங் கம்பெனிஸ் கூட நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இன்வென்ட். அண்ட் 4வது வந்து ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் சிலது வந்து நல்லா இருக்கு. ஸோ அங்கேயும் வந்து நீங்க வந்து ரிகவரி பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா முதலீடு செய்யணும். இதெல்லாம் வந்து பயப்படக்கூடாது. ஓகே, அதுக்காக வந்து இந்தியன் ஆர்மி இஸ் தேர். நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. அவங்க வந்து இந்த என்ன ஆயிருக்கோ அதுக்கெல்லாம் வந்து ஆர்மி வந்து வில் டேக் கேர். ஓகே, ஸோ நம்ம வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு ரியாக்ஷன் நெகட்டிவா மார்க்கெட்ல வந்தா நீங்க வந்து அது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். ஸோ மீடியாவை வந்து ரொம்ப பார்க்காம, ஓகே, சோஷியல் மீடியால வந்து மெயினா நிறைய பேர் வந்து நம்ம நாட்டுக்கே அகேன்ஸ்டா வந்து பேசுவாங்க. அதெல்லாம் நீங்க வந்து கேட்கக்கூடாது. ஓவரால் மார்க்கெட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா சம்பாதிச்சு வெளியே வருவீங்க. நான் எப்பயுமே சொல்லுவேன், மார்க்கெட்ல வந்து நீங்க சம்பாதிப்பீங்க. எப்போ சம்பாதிப்பீங்க? நீங்க வந்து முதல்ல உங்க நம்பிக்கை மார்க்கெட்டுக்குள்ள இருக்கணும். மார்க்கெட் எப்பயுமே கீழே போகும் மேலேயும் போகும், அது தெரிஞ்ச விஷயம். ஒரே இடத்துல நின்னா அது மார்க்கெட் இல்லை. ரைட்டா? ஸோ மார்க்கெட் கீழே போகும் மேலே போகும். ஆனா உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்குன்னு வைங்களேன், நீண்ட காலத்துல வந்து இந்த மார்க்கெட் வந்து எனக்கு சம்பாதிச்சு கொடுக்கும்னு அந்த நம்பிக்கை இருந்தா நீங்க வந்து கண்டிப்பா சம்பாதிப்பீங்க. இல்ல அந்த நம்பிக்கை இல்லைன்னா கண்டிப்பா சம்பாதிக்க மாட்டீங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதே மாதிரி ஆக போகுது மார்க்கெட்ல. ஓகே சார். ஸோ ரொம்ப பாசிட்டிவா சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ சார். பார்க்கலாம். நன்றி மேடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.